விஷ்ணு பூமியை ஈஸ்வரன் சொத்து, எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் பூமியை குதறி எழுதினவனுக்கு குதறி எழுதான்ல எல்லாமே அனைத்தும் ஒரு சீப்பில் பறப்பான், கார் வண்டியில் பறப்பான். அதிகாரிய மோரே பாரு, ஒவ்வொருத்தன் மோரே பாரு, நாங்கள் மோரே பாரு பாருன்னு போட்டோடனே இப்போ நாய் மண்டை ஓடு மூளையை ஏற்றிட்டார், கடவுளே ஏற்றிட்டார். இப்போ நாய் மாதிரியே வடிவமாக வரும். அவனுடைய முகரை ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த வடிவமாக விடுவார். உடையில் எப்படி இருக்கும், குதற விடுவார். ரோட்டு காட்டில் குதருவான், வீட்டு காட்டில் குதருவான். எங்கேயாவது போய் காகித பேப்பர் அதிகமாக வச்சுருந்தவன் குதருவான், பத்திர பதிவில் குதருவான், வெயிலில் வென்ற பார்த்ததும் குதருவான். இந்த குதறத கணக்கை இப்போ விடுதார். அதான் பத்திர பதிவு. நாய் மண்டை ஓடு மூளை ஏற்றியாச்சு. விஷ்ணு நான் கணக்கு கொடுக்கணும்ல, புரியாடா? அதனால் பத்திரம் வெளியில் வென்று எழுதா பார்த்தியா, வென்றுகளை பூரா இல்லை நல்லா பார்த்துக்கோங்கடா. தமிழ்நாடு முழுவதும், தாய் இந்தியா நாடு முழுவதும் தமிழ்நாடு தான் முதல் கணக்கு போடுறா அப்படின்ட்டுருக்கார். பத்திர பதிவு வெளியில் வென்று பூரா அவனுடைய முகரைகளை பார். பெண் ஆணு உள்ளே உட்காந்து டைப் அடிக்க எல்லாம் அந்த நாய் சேப்புகளில் அந்த முகரையை வடிஞ்சிருச்சு. இவர் இங்கிட்டு கணக்கு போட்டார், ஆனால் அங்கிட்டாமல் வடிஞ்சே வந்துருச்சு. இந்த பத்திர பதிவு வெளியில் வென்று எந்திரிச்சதோ நாய் மாதிரி ஓடுவான், நாய் மாதிரி அளப்பான், நாய் மாதிரி இன்றைக்கி விழுமா நம்ம அந்த காகித பேப்பரை வீட்டில் சொருகி நல்லா நக்குவோம்னு ஓடுதான். பத்திர பதிவு வெளியில் வென்று தான் மோசத்தில் போன கணக்கு. எங்கெங்கே இடம் கிடக்கோ அதை மார்க்கத்தில் எழுதி குதறிட்டான். பத்திர பதிவு குதறி அடித்து பேப்பரை கொடுத்துட்டான். இந்தாடா இந்த இடம் ஏண்டா பாய்ப்பில் மலையவும் ஒவ்வொரு மலையிலையும் பட்டா போட்டு அடிக்காமல் போனியடா. அதை இப்போ கேள்வி கேட்காரு. அதுதானே உள்ளே மாட்டியிருக்கான். கலெக்டரு, தாசில்தார், விவோ எல்லாம் உள்ளே மாட்டின கணக்கு வந்துருச்சா. பத்திர பதிவு, ரோடுக்குள்ளே இடம் அளப்புத்துறை எல்லாருமே உள்ள குறுக்கெலும்பு ஒடிச்சிருவார். இடம் அளப்புத்துறை என்னன்னு தெரியுமாடா, ரோடு போகுதா இடத்த அளந்து கொடுக்கான். அப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பூரா ரோடு கான்ட்ராக்ட் போட்டான்ல, ரோடு டாட்டாராக போட்டான்ல, அந்த கணக்கில் இடம் அளப்புத்துறையை தூக்குவார். புரியுதா? இடம் அளந்து கொடுக்கான்ல. அவனெல்லாம் நடு மண்டையில் லத்தி கொடுத்துருக்காரு. ஏந்திரமும் லத்தியும் யாருக்கு, இராணுவப்பட துவைச்சி எடுத்து போடுவான். முக்கால் சத்தியம். அதுக்கு முன்னாடி 300 வருஷம் 400 வருஷம் இந்த இடம் போதுன்னு எழுதி வைக்க வேண்டாமாடா. இந்த கோயிலுக்குள்ள இடம், இந்த கோயிலுக்குள்ள இடம்னு காமுட்டா பேலை. அதான் எல்லா பேரும் திருட்டு பேலை அப்படின்ட்டார். கலாணிப்பே 1ஆம் நம்பர் கலாணிப்பே. தமிழ்நாடு முழுவதும் 1ஆம் நம்பர் கலாணிப்பே. இப்போ 2ஆம் நம்பர் தொழில் பார்க்குறவன் பூரா 2ஆம் நம்பராக ஆடி பாடி ஓடுறவன் பூரா அவன் மோர பூரா அந்த நாய் தோற்றத்தில் முழிப்பான். திருன்னு முழிப்பான். நீதிமன்ற கோர்ட்டில் உள்ள ஆணு பண்ணு போயில முழிக்கும். பூரா கலாண்டு அந்த திருட்டுத்தனமாக தான் நீதிமன்ற கோர்ட்டில் போய் மிதிக்கான். அப்போ அந்த சேப்பை உள்ளே விட்டாச்சு முகரையை. அவன் முகரையை காட்டி கொடுத்துரும் எங்கேனாலும். புரியுதா? கலாணி பேக முகரையை காட்டிடும். அந்த காலத்தில் கலாண்டு கொல்லுவான். இப்போ எழுத்தால் கலாண்டு கொல்லுதான். எப்படி எழுத்தால் எழுதி அதான் இருக்கட்டும், தூக்கி போட்டு மிதிச்சிருந்தேன் அப்படின்ட்டார். கடவுளே சொல்லிட்டார். முக்கால் சத்தியம்.